360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஏன் பொது பலன்கள்னு சொல்கிறோம், உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும், தசாபக்தி இருக்கும், அதை விட்டு தான் உங்களுடைய லைஃப் இருந்தால் கூட இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எந்தெந்த விஷயங்கள்ல நமக்கு சாதகம் பாதகங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 14ஆம் தேதி வரைக்கும் நாம் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 14ஆம் தேதிக்கு அப்புறம் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை தான் இந்த கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, அதற்கு தந்த செலவினங்கள் இருக்குது, குறிப்பாக எதிர்பாராத செலவினங்கள். ஆகையினால இந்த மாதம் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், குறிப்பாக மனைவி செலவு பண்ண வேண்டிய கால மனைவிக்கு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுடைய நார்மல் லைஃப், உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. புதிய முயற்சிகள் நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆகையினால பெரிய லெவலில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எதிர்பார்த்த செய்திகள் காலதாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் உங்களை பெரிய லெவலில் இந்த மாதம் டெவலப் பண்ணணும் அல்லது அப்டேட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான அச்சீவ்மெண்ட் எதுவோ அதில் நிறைய தடை இருக்குது, பிரேக் இருக்குது. ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய சிம்மராசிக்கு 8ஆம் இடத்துக்கு எல்லா கிரகங்களும் வந்துடுவாங்க 15ஆம் தேதிக்கு அப்புறம். ஏற்கனவே ராகு 8ல் இருக்கார், அப்புறம் சுக்கிரன் புதன் இருக்கார், அப்புறம் சூரியனும் வந்துடுவார். அப்படின்னாலே 8 நாளே தடை பிரேக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் முயற்சிகளை பெரிய லெவலில் பண்ணுங்க. தைரியம், தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு அளவு நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அளவு ஃபியூச்சரில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் இளைய சகோதர சகோதரிகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அது இல்லாமல் நெருங்கிய உறவினர்களால் நமக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, நம்ம அவர்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக லிஃப்டில், எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டில் போகும்போதெல்லாம் கவனமாக போயிட்டு வாங்க. பெரிய ஒரு முன்னெடுப்புகள், முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறைய ஸ்ட்ரகிள். யாரை நம்ப வேண்டாம். யாரையும் நம்பி இருந்தீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் கொஞ்சம் குறைவு தான். அதனால் யார் மேலேயும் பெரிய கான்ஃபிடென்ட் வேண்டாம். இந்த மாதத்தில் உங்களுடைய வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க, அதில் நிறைய கஷ்டப்பட்டு தான் வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த விலைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்முடைய சொத்துக்களை யார் வாங்குறாங்களோ அவர்கள் லாபம் அடைவார்கள், நாம் நஷ்டமடைவோம். அப்படி தான் கிரக நிலைகள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி ரொம்ப முக்கிய. எக்ஸாமினேஷன் மாதம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான், உற்பத்தி இருக்குது, லாபம் இல்லை. பட் அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு உங்களுடைய துறைகளில் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நிறைய இருக்குது. யாரெல்லாம் குழந்தை பக்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அதுலேயும் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் இருக்கு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உண்டு. டூர் இருக்கு, டிராவல் இருக்கு. ஆனால் அது எதுவுமே மகிழ்ச்சிகரமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, ஜாபை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். நார்மலாக இருக்கு. மிகப்பெரிய நன்மை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். கரியரில் நன்மை இல்லை. சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கவனம். பெரிய லெவலில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, அது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, அது எனி எதர் ஃபிட்டர் கன்சர்னில் இருங்க, அது எம்என்சியில் இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். எல்லாத்தோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இதை காட்டில் ரொம்ப முக்கியம். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் பெரிய லெவலில் உண்டு. வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோட்டம். வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஹேரிங் இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நம்முடைய லேபர் விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. நம்முடைய உழைப்பு மற்றவர்களாக நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பணம் பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஆகையனால அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம். ஸோ இந்த மாதம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில். ஸோ இந்த மாதத்தில் கம்பெனி மாறுறதா இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எல்லாம் இருந்தால் மட்டும் கம்பெனி மாறுங்களெல்லாம் வெயிட் பண்ணுங்க. ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடுற மாதிரி தோற்றம். இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. யாரையும் நம்பாதீங்க இந்த மாதம். ஏன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் பிரச்சனை, உங்களுடைய ஆண் பெண் நண்பர்களாலும் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் கூட உங்களுடைய ராசியை சனியும் குருவும் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் மிகப்பெரிய தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம். ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் ரொம்ப கவனம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் கவனம். குறிப்பாக நீங்கள் அரசியல் வாழ்க்கை, உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் புதிய முயற்சிகள் எதுவும் நமக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையோட மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இம்யூனிட்டி பவர் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக நிறைய இருக்குது. ஸோ ஆகையனால இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்காங்கெல்லாம் முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்க. எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க, வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.